2014ஆம் ஆண்டு மோடி தலைமையிலான ஒரு அரசு வந்தது. அந்த அரசு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் ஓரங்கட்டி வஞ்சிக்கிறது என்பதை ஆதாரத்தோடு இங்கே எனக்கு முன்னாலே பேசுகிறவர்களெல்லாம் கோடிட்டு காட்டினார்கள். நம்முடைய வைரமணி அவர்கள் ஒரு சுயமரியாதை வீரர், அண்ணாவை, பெரியாரை, கலைஞரை எல்லாம் தொட்டு காட்டினார். நான் இன்னும் கூட சொல்லுகிறேன், பழனியாண்டி அவர்கள் தனிநாடு என்று சொன்னபோது அமைச்சராக இருக்கிற அண்ணன் பதஷ்டப்பட்டார். நாம் தனிநாடு கேட்கவில்லை, அண்ணா கைவிட்டு விட்டார். முதலாக அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்திய ஒருமைப்பாட்டின் அடையாளமாக தேசிய கொடியை ஏற்றி வைத்தவர் கலைஞர். தேசிய கொடியை ஆண்டுதோறும் சுதந்திர தினாவிலை ஏற்ற வேண்டும் என்று ஆணையிட்டவர் கலைஞர். இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு வேண்டும் என்று நாங்கள் மனதார விரும்புகிறோம். இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் எழுதப்பட்டு 75 ஆண்டுகள் ஓடிவிட்டது. வெள்ளைக்காரர்கள் தங்களுடைய அதிகாரத்தால் இந்த நாட்டை இந்தியா என்று ஆக்கினார்கள். எத்தனை சிற்றரசர்கள், 548 சிற்றரசர் திவான்கள் இருந்தார்கள். புதுக்கோட்டை ஒரு சமஸ்தானம், 547 சமஸ்தானம் இருந்தது வெள்ளைக்காரர் காலத்தில். எத்தனை மொழிகள், எத்தனை பண்பாடு, எத்தனை உடை. நாம் போட்டுக்கொண்டிருக்கிற வேட்டியோ சேலையோ இன்னைக்கு மணிப்பூரில் இருக்காது. மணிப்பூரில் போடப்படுகிற உடை திருச்சியில் இருக்காது. ஆந்திராவில் இருக்கின்ற ஒரு உணவு பழக்க வழக்கம் நாகாலாந்திலே கிடையாது. காஷ்மீரில் கொடுக்கின்ற பிரியாணி வேறு, இங்கே கொடுக்கிற பிரியாணி வேறு. ஆக உணவு வேறு, உடை வேறு, பண்பாடு வேறு, பழக்க வழக்கங்கள் வேறு. இத்தனை பழக்க வழக்கங்கள், இத்தனை மொழிகள் எல்லாம் வெவ்வேறாக இருக்கிறது. வெவ்வேறாக இருக்கிற எல்லாவற்றையும் ஒன்றாக இணைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? வெள்ளைக்காரர்கள் போகிறார்கள். அவர்கள் அதிகாரத்திற்கு கீழே அடக்கி வைத்து இந்தியா என்று சொன்னார்கள். அப்படி அதிகாரத்தை நாம் கொண்டு வர முடியாது. என்ன செய்யலாம் என்று அரசியல் நிர்ணய சபையிலே தலைவர்கள் எல்லாம் யோசித்தார்கள். காந்தி பேசினார். அவருடைய அறிவுரையை பெற்று நேரு, அம்பேத்கர், பட்டேல் எல்லோரும் பேசினார்கள். ஏன்? அன்றைக்கு இந்து மகா சபையினுடைய தலைவர், RSS இயக்கத்தினுடைய முன்னோடியாக இருக்கின்ற இந்து மகா தலைவர் பிரசாந்த் முகர்ஜி அந்த அவையில் இருந்தார். பட்டாமி சீதாராமையர் அந்த அவையில் இருந்தார். ராஜா இந்த அவையில் இருந்தார். இஸ்லாமியர் சார்பில் அபுல் கலாம் ஆசாத் அந்த அவையில் இருந்தார். இப்படி மதம் சார்ந்து, மொழி சார்ந்து கடந்து எல்லா தலைவர்களும் அரசியல் நிர்ணய சபையில் உட்கார்ந்து இத்தனை மொழிகள் இருக்கிறது, இத்தனை பண்பாடு இருக்கிறது, இத்தனை உடை இருக்கிறது, இத்தனை உணவு பழக்கம் இருக்கிறது, இத்தனை கலாச்சார உறவுகள் இருக்கிறது. ஒரு திருமண முறை என்பது வடநாட்டிலே வேறு. நான் நல்ல நேரத்தில் செல்கிறோம். காலையில் 12 மணிக்கு முன்னே ஏறும் பொழுதுல தான் திருமணங்கிறோம். நம்ம டெல்லிக்கு வந்து பாருங்கள், ஒரு கல்யாணம் கூட 8 மணிக்கு முன்னாடி நடக்காது. இரவு 8 மணிக்கு தான் நடக்கும். அதுதான் அவங்களுக்கு நல்ல நேரம். அமாவாசை ஒருத்தன் நல்ல நாளுங்கிறான், அமாவாசை இங்கே கெட்ட நேரங்கிறான். அங்கே பௌர்ணமி நல்லா இறங்குறோம், அங்கே கெட்ட நேரங்கிறாங்க. அப்படி வெவ்வேறு நம்பிக்கைகள், பெலீஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோமே, வெவ்வேறு மத நம்பிக்கைகள். அப்போ இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர், முஸ்லீம்கள், இந்துக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அந்த இந்துக்குள்ளேயே சைவர்கள் இருக்கிறார்கள், வைணவர்கள் இருக்கிறார்கள், கௌமாரம் இருக்கிறது. முருகன ஒரு கடவுள், அதற்கென்று ஒரு தனி தத்துவம். ராமருக்கென்று ஒரு கொள்கை, சிவனுக்கென்று ஒரு கொள்கை. சிவனுக்கும் ராமனுக்கும் இந்த மண்ணிலே மோதல் வந்திருக்கிறது. சைவமும் வைணமும் மோதி இருக்கிறது. பல பேர் இருந்திருக்கிறார்கள். பௌத்தத்திற்கும் சைவத்திற்கும் அம்பு வந்திருக்கு. பல பேர் செத்துருக்கிறாங்க. 8000 பௌத்தர்களை, சமணர்களை கழுவிலே ஏற்றிய வரலாறு இங்கே தான் இருக்கு. இப்படி மோதல் முட்டல் எல்லாம் மத ரீதியாக, சாதி ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, உணவு ரீதியாக, உடை ரீதியாக வேறுபட்டு நின்ற இந்தியாவை ஒன்றாக கட்டமைக்க வேண்டும் என்று கொண்டு வரப்பட்டது தான் அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தில் யாராருக்கு என்னென்ன உரிமை? 2000 ஆண்டு காலமாக தாழ்த்தப்பட்டவன் படிக்காமல் இருக்கிறானே, பறையரும் பல்லரும் அருந்தேரும், அவருக்கு என்ன உரிமை? அவருக்கு என்ன பாதுகாப்பு? இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் பாரசீகத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்தவர்கள் அல்ல. இங்கே இருந்து மதம் மாறியவர்கள், நாடாராக, செட்டியாராக, பறையராக, பல்லராக, அதே போல கிறிஸ்தவர்கள். அப்படி இந்தியர்கள் மதத்தால் பிரிந்திருக்கிறார்களே, அவர்களை எப்படி ஒற்றுமைப்படுத்த போகிறோம்? ஆக மொழி இருக்கிறது, மதம் இருக்கிறது, சாதி இருக்கிறது. இத்தனை வேற்றுமைகளையும் ஒற்றுமையாக கொண்டு வருவது எப்படி என்று சிந்தித்து கொண்டு வரப்பட்ட ஆவணம்தான் அரசியல் சட்டம். இப்போ எல்லாம் ஒன்றுன்றான். வேறுபாட்டிலே ஒற்றுமை காண்பதுதான் அரசியல் சட்டம். நான் இன்றைக்கு சாயங்காலம் வந்த அண்ணன் நேர் வீட்டுக்கு, ராஜாவுக்கு காஃபி தான் பிடிக்கும், சக்கரை போட்டு குடிப்பார். எனக்கு காஃபி ரெடியாக இருக்கு. அவருக்கு சக்கரை போடாத காஃபி. பெரம்பலூருக்கு அவர் வர்றாரு, நான் ரெடியாக இருப்பேன். அவருக்கு பிடிச்ச குழிப்பணியாரம், டேய் சக்கரை இல்லாத காஃபி கொடுக்கலாம. சக்கரை இல்லாத காஃபி நேருக்கு வேண்டும் என்று எனக்கு தெரிய வேண்டும். சக்கரை போட்டு தான் குடிப்பேங்கிற என்னுடைய காஃபி அவருக்கு தெரிய வேண்டும். ரெண்டும் ஒன்றல்ல. ஆனால் இரண்டையும், என்னுடைய வேற்றுமையை அவர் அங்கீகரிக்கிறார், அவருடைய வேற்றுமையை நான் அங்கீகரிக்கிறேன். அப்போ தான் ஒற்றுமை வரும். என் வீட்டுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட வருவார் முஸ்லீம்,
என்னுடைய மனைவி கறி சாப்பிட மாட்டாங்கன்னு வச்சுங்க, ஆனால் வருகிறவர் முஸ்லீம் என்பதற்காக அவருக்கு ஒரு ஆட்டு இறைச்சியோ ஏதோ ஒரு இறைச்சியை கொடுக்குறோமே, அவருடைய வேற்றுமையை அங்கீகரிக்கிறோமே, அந்த வேற்றுமையை அங்கீகரிக்கிற போது தான் எனக்கும் அவருக்கு ஒற்றுமை வரும். இந்த வேற்றுமையில் அங்கீகரிக்கின்ற அந்த ஒற்றுமையைத்தான் நேரு விரும்பினார், காந்தி விரும்பினார், அம்பேத்கர் விரும்பினார், வல்லபாய் பட்டேல் விரும்பினார், அபுல் கலாம் ஆசாம் விரும்பினார். இந்த வேற்றுமையை அங்கீகரித்து எழுதப்பட்ட அரசியல் சட்டத்தில் இயங்குகின்ற உறுப்புகள் தான் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, 24க்கும் மேற்பட்ட மாநிலங்கள். அந்தந்த மாநிலங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, அந்தந்த மாநிலங்களுக்கு பின்னடைவுகள் இருக்கு, அந்தந்த மாநிலங்களுக்கும் உயரிய பண்புகள் இருக்கு, அந்தந்த மாநிலங்களுக்கும் செப்பனிட வேண்டிய சில நோய்களும் இருக்கும். இவற்றையெல்லாம் கண்டுபிடித்து இந்தியாவை ஒரு துணைக்கண்டம் என்று அழைத்தார்கள். இந்தியா இஸ் எ நாட் எ கண்ட்ரி. இந்தியா ஒரு நாடல்ல, இது ஒரு துணைக்கண்டம். ஏன் துணைக்கண்டம்? இந்த நாட்டில் இன்னும் நிறைய நாட்டில் இருக்கு. தமிழ் ஒரு நாடு, தெலுங்கு தேசம் ஒரு நாடு, கேரளம் ஒரு நாடு. இந்த நாடுகளை கூட்டமைப்பினுடைய துணைக்கண்டமாக இந்தியா இருக்கிறது. இதை புரிந்து கொண்டவர்கள் தான் இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள். இதை புரிந்து கொண்டவர் தான் பேரறிஞர் அண்ணா. அதனால தான் அண்ணா சொன்னார், we belong to Dravidian stock. நான் திராவிட மரபணத்தை சார்ந்தவன். இப்படி சொல்லிக் கொண்டுகிற காரணத்தால் நான் உங்களுக்கு எதிரி அல்ல. நீங்கள் ஒரு இனம், ஆரிய இனம், நாங்கள் திராவிட இனம். அந்த இனத்திற்கு மொழி ஆதாரம் சமஸ்கிருதம், என்னுடைய இனத்துக்கு மொழி ஆதாரம் தமிழ். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழித்தொழிந்து சிதையா உன் சீரிழமை. இத்தனை மொழியும் தமிழ்ல இருந்தால் போச்சு. இதுதான் திராவிடம். இதை அங்கீகரிக்கவில்லை என்றால் நாங்கள் தனிநாடு கேட்போம். அதை தான் அவர் சொன்னார். அதற்கு பிறகு விட்டோம். இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு எல்லா விதத்திலேயும் நான் இன்னும் பெருமையோடு சொல்லுகிறேன். இங்கே வந்து ஜே.பி. நட்டா சொல்லுகிறார், தமிழ்நாட்டிலே தேசிய உணர்வு இல்லை, திமுக தடுக்கிறது, ஸ்டாலின் தடுக்கிறார். இன்னொரு அமைச்சர் வருகிறார், தமிழ்நாடு பிரிவினை கேட்கிறார்கள். நாங்களா பிரிவினை கேட்டோம்? மடையர்களே, பாகிஸ்தான் படையெடுத்து வந்த போது எந்த மாநிலம் கொடுக்காத தொகையான 6 கோடி ரூபாய் அள்ளி தந்தவர் கலைஞர் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு. கார்கிலுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? கார்கிலுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? காஷ்மீருக்கு மேலே இருக்கின்ற கார்கிலை பிடித்து விட்டார்களே, அந்த போரிலே வாஜ்பாய் தானே பிரதமர். எந்த மாநிலமும் தரவில்லை. இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு 100 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்த ஒரே முதலமைச்சர் டாக்டர் கலைஞர். நான் இன்னும் சொல்லுகிறேன், இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி உதகமண்டலத்திலே விமானத்திலே போகிற போது மரணம் அடைந்து விட்டார். அவருடைய உடல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ராணுவ அமைச்சர் போனாரா? பிரதமர் போனாரா? முதலமைச்சர் போனார். மோடி அடுத்த நாள் பேசுகிறார், தலைமை அமைச்சருடைய ராணுவ தளபதியினுடைய உடல் விமானத்திலே சென்ற போது தமிழ்நாட்டில் இருந்த மக்கள் எல்லாம் எழுந்து வணங்கினார்கள். என்ன காரணம்? தமிழ்நாடு பேசுகிறோம், திராவிடம் பேசுகிறோம், எங்களுடைய தனித்த அடையாளத்தை பேசுகிறோம். ஆனால் இந்தியாவினுடைய தலைமை தளபதி இங்கே மரணித்த போது அவருக்கு ஒரு நாள் தங்கியிருந்து அவருக்குள்ள மரியாதையை செலுத்தி அவர் சென்ற விமானத்தில், அந்த உடல் சென்ற விமானத்தை நோக்கி வணக்க வைக்கிறோம் என்றால் நான் மோடிக்கு சொல்லுகிறேன், ஜே.பி. நட்டாவுக்கு சொல்லுகிறேன், அமித்ஷாவுக்கு சொல்லுகிறேன், தேசிய உணர்வை போதிக்கின்ற அருகதை, தமிழ்நாட்டுக்கு போதிக்கின்ற அருகதை உங்கள் யாருக்கும் இல்லை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த காரணத்தினால தான் இந்த பட்ஜெட்டில் நமக்கு ஒன்றும் இல்லை. இந்த காரணத்தினால தான் பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த பட்ஜெட்டை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே 8750 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க சென்சஸுக்கு, ஜாதிவாரி கணக்குகளுக்கு அல்ல. புது சென்சஸ் எடுக்கணும். அதில் படித்தவர்கள் எத்தனை பேர், இளைஞர்கள் எத்தனை பேர், தாழ்த்தப்பட்டவர்கள் எத்தனை பேர், மகளிர் எத்தனை பேர் என்று எடுப்பதற்காக 8750 கோடி ஒதுக்குனாங்க. ஒதுக்கி எனக்கு 7 வருஷம் ஆச்சு. இன்னைய தேதி வரை அறிவித்தார்களை தவிர வெறும் 870 ரூபா கூட செலவு பண்ணல. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்காவிட்டால், ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம், அது வேற. மக்கள் தொகை கணக்கு எடுக்காவிட்டால் அதில் யார் எவ்வளோ வரி கட்டுறாங்க, யார் எந்த வகுப்பு கல்வி அறிவு எந்த சமூகத்துக்கு எவ்வளோ போயிருக்கு, இதெல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் கிடைக்கலன்னா இந்தியாவுக்குள்ள திட்டங்கள் எதுவும் வராது. நான் இன்னும் சொல்கிறேன், அதிகமான ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், உள் உற்பத்தி திறன் ஏறத்தாழ 10% தமிழ்நாட்டில் இருந்து தான் போகுது. ஏகப்பட்ட மாநிலங்கள் இருக்கிறவ, 27-28 மாநிலங்கள் இருக்கிறது. இந்த மாநிலங்களில் 10% உள் உற்பத்தி திறனை கொடுக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் நமக்கு என்ன கிடைக்கிறது? இங்கே சொன்னார்களே, 2 பெரிய புயல், 45,000 கோடி கேட்டோம். வெறுமனா கேட்கல. மத்திய குழு வந்தது,
மத்திய குழு வந்து அவர்களே ஒப்புக்கொண்டு ஆமாம் 45,000 கோடி தமிழ்நாடு கேட்பது நியாயம்தான் நாடாளுமன்றத்தில் அறிக்கை கொடுத்தார்கள். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வந்திருக்கு? வெறும் 272 கோடி. வெறும் 272 கோடி. நாங்களாக கேட்கவில்லை, உங்களுடைய குழு ஒப்புக்கொண்டது 45,000 கோடி. ஏன் தரல? பதில் இல்லை. நிதியமைச்சர் போய் பார்க்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் பார்க்கிறோம், முதலமைச்சரே பார்க்கிறார். அதற்கு பிறகும் விடியவில்லை. என்ன காரணம்? தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட உங்களுக்கு இல்லைங்கிறத தவிர வேற என்ன காரணம்? ஒன்றல்ல இரண்டல்ல, டைரக்ட் டேக்ஸ், நேரடியாக வருமான வரி. நான் வாங்குற சம்பளத்துக்கு வரி கட்டுறேன், அண்ணன் நேரு வாங்குற சம்பளத்துக்கு வரி கட்டுறார், அவர் சம்பாதிக்கிற தொழிலுக்கு வரி கட்டுறார். நேரடியான வரி. மறைமுக வரி வேற. மறைமுக வரி என்பது வேற. நல்லா கவனிங்க. நீங்க போய் கருப்பு பணத்தை ஒழிப்பேன்னாங்களே, கருப்பு பணத்தை ஒழிப்போம், மேலும் நோட்டே வேண்டியதில்லை, எல்லாமே வந்து ஈட் ஆன்சர் தான் சொன்னீங்கல்ல. அப்போவே நாங்கள் நாடாளுமன்றத்தில் சொன்னோம், லூசு மாதிரி பேசாதையா, லூசு மாதிரி பேசாத. பட்ஜெட்டில் பேசும்போது நானே சொன்னேன், ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம், ஒரு வாதத்துக்கு யாரும் வச்சுக்க வேணாம். இங்கே இருக்கிற ஒரு போலீஸ்காரரோ ஒரு அரசு அலுவலரோ, நான் தப்பாக சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, ஒரு 2,000 ரூபா லஞ்சம் வாங்குறாரு. அவர் வாங்குகிற 2,000 ரூபா லஞ்சம் கருப்பு பணம். நல்லா புரிஞ்சுங்க. அந்த 2,000 கொண்டு போய் A2Bலையோ சரவணபவன்லையோ தோசை சாப்பிட்டு குடும்பத்தோட 2,000 ரூபா பணத்தை கட்டி ரசீது வாங்கிட்டாருன்னா சரவணபவனுக்கு வெள்ளை பணம், ஒயிட். அந்த ஹோட்டல்காரரு திரும்ப ராஜாவோ அல்லது யாராவது வைரமணியோ அல்லது பழனியாண்டியோ அல்லது சவுந்தரபாண்டியனோ எலெக்ஷன் நிற்கிறேன் எனக்கு டொனேஷன் கொடுங்கன்னா அவர் ஒரு 20,000 கொடுத்தா அது கருப்பு பணம். அந்த கருப்பு பணத்தை சவுந்தரபாண்டியனோ வைரமணியோ கொண்டு போய் போஸ்டர் அடிக்கிறதுக்கு கொடுத்து போஸ்டர் அடிக்கிற சர்டிஃபிகேட் ரசீது வாங்கிட்டா அச்சகத்துக்கு அது வெள்ளை பணம். அப்போ கருப்பு வெள்ளையாகவும் வெள்ளை கருப்பாகவும், இதுக்கு பேர் தான் ஃப்ளோட்டிங் எக்கானமி. கருப்பு வெள்ளையாகவும் வெள்ளை கருப்பாகவும், இது உலகளாவிய தத்துவம். கொஞ்சம் கருப்பு இருக்கணும், கொஞ்சம் வெள்ளை இருக்கணும், இருந்தால் தான் அந்த ஆரோக்கியமாக இருக்குங்கிறது உலகளாவிய தத்துவம். இது தெரியாத லூசுகளாக உட்காந்துருக்கணும் எல்லாம். இது தெரியலைங்க, இது தெரியல. 6,25,000 கோடி டைரக்ட் டாக்ஸ், நேரடியாக நாம் கட்டுகின்ற தொகை. அந்த 6,25,000 கோடியில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா கிடைக்குது? வெறும் 58,000 கோடி. உத்தரப்பிரதேசத்துக்கு 2,87,000 கோடி. எந்த உத்தரப்பிரதேசத்துக்கு? இன்னமும் நரபலி இருக்கு, இன்னமும் நரபலி இருக்கு. இன்னமும் சில இடங்களில் வீட்டில் முதல் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை கங்கை நீட்டில் அமுக்கி சாவடிச்சிட்டோம்னா நல்லது நடக்க நம்புறோம்னா இருக்கும். எந்த ராமர் கோயில் கட்டினீங்களோ அந்த ராமர் கோயிலில் கட்டின இடத்துலையே அயோத்தியிலேயே பிஜேபி வெற்றி பெறல. எந்த ராமனுக்கு கோயில் கட்டினீர்களோ அந்த இடத்துல பிஜேபி வெற்றி பெறல. இன்னும் சொல்லட்டுமா, பெரியார் பிறக்காத அந்த மண்ணில் அயோத்தி பொது தொகுதி, அந்த தொகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்டவனை அகிலேஷ் யாதவ் போட்டு வெற்றி பெற்று இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்திருக்கிறார். எந்திரிச்சு காமிச்சார், என்னடா அவங்க ராமன், ராமன் எங்களுக்கு வேணும், ஆனால் ராமன் பேரான்னு சொல்ற பொய் வேண்டாம். நாடாளுமன்றத்தில் சொன்னோம், நாங்கள் என்ன கடவுளுக்கு எதிரியா? இல்லை. ஆனால் இந்த நாட்டில் ராமன் பெயரால் வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் செய்யல என்ன நாகரிகம் என்று அகிலேஷ் யாதவ் கேட்டார், பதில் இல்லை. அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு 2,87,000. இன்னொன்று சொல்லட்டுமா, தமிழ்நாட்டுக்கு 58,000 கோடி, யூபிக்கு மட்டும் 2,87, 2,287, 2,87,000 கோடி. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு தெரியுமா? 2,67,000 கோடி. மொத்தம் எவ்வளவு? 6,23,000 கோடி. நாம் செலுத்திய வரிப்பணம், டைரக்ட் இன்கம் டாக்ஸ், நேரடியாக கட்டினது. நான் சொல்ற தோசை கணக்கு இல்லை, நீ தோசை சாப்பிட்டு வரி கட்டுற, அதுக்கு பேர் ஜிஎஸ்டி. அந்த வரியை நான் சொல்லலை, அது தனி. நாம் நேரடியாக செலுத்துகின்ற வரிப்பணத்திலிருந்து வெறும் 58,000 கோடி. மொத்தம் எவ்வளவு வாங்குறாங்க? 6,23,000 கோடி. சரி, தமிழ்நாட்டுக்கு 58 கோடி. தென்னகத்துக்கு எவ்வளவு? கேரளாவில் அவங்க ஆட்சி இல்லை, கர்நாடகத்தில் அவங்க ஆட்சி இல்லை, ஆந்திராவை அங்கே கூட்டணி ஆட்சி இருக்கு, ஒரு இடத்துல தெலுங்கானாவில் இல்லை. இந்த 5 மாநிலங்களையும் சேர்த்தால் திராவிட நாட்டுக்கு, நாம் சொல்லுகிற பழைய திராவிட நாட்டுக்கு இவங்க கொடுக்குறதே மொத்தம் 2,67,000 கோடி. ஆனால் யூபிக்கு மட்டும் 2,87,000 கோடி. இதை நாடாளுமன்றத்தில் நம்ம கேட்டோம்னா நிர்மலா சீதாராமன் இதுக்கு பதிலே சொல்கிறது கிடையாது. இது ஒரு நல்ல, நான் வந்து இப்போ யாராச்சும் எல்லாம் எம்பி இல்லை, சட்டசபையெல்லாம் இருக்கீங்க, கலைஞர் அண்ணன் அவங்களை கேட்குறேன், சட்டசபையில் ஒரு கேள்வி கேட்டு அந்த அமைச்சர் பதில் சொல்லணும்னா, இல்லை நீங்கள் பதில் சொல்ல விட்டுருவாரா? கலைஞர் விட்டுருவாரா? கேள்வி ஒழுங்காக படிச்சுட்டு வந்தார், இல்லைன்னா அவரே எழுந்து சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன்,
நேருவுக்கு பிறகு, பண்டித நேருவுக்கு பிறகு நேரு மட்டும்தான் நாங்கள் நாடாளுமன்றத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு அமைச்சர்கள்லாம் ரொம்ப குறைவு, 10 பேரோ 12 பேரோ தான், இந்த மாதிரி 37 பேர் இல்லை. கேள்வி நேரத்தில் எல்லா அமைச்சர்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற பதிலை படித்து அந்த துறையினுடைய எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு நேரு வருவார். யாராவது வந்து ஒரு அமைச்சர் சரியா பதில் சொல்லனா பிரதமரே எந்திரிச்சு பதில் சொல்வார். அதனால தான் அவர் பண்டித நேரு. அதற்கு பிறகு இந்திய அரசியலில் அண்ணன் நேருவர்களுக்கு தெரியும், 89லயோ 96லயோ 2000 சரியா அந்த துறையினுடைய அமைச்சர் சரியாக பதில் சொல்லவில்லை என்றால் முதலமைச்சரே படித்து வந்து அவருக்கு சார்பாக முதலமைச்சர் எழுந்து சொல்கின்ற வரலாறு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தான் உண்டு, வேறு எங்கும் கிடையாது. நான் நாடாளுமன்றத்தில் எம்பியா இருந்திருக்கேன், இளையமைச்சராக இருந்திருக்கேன், நானே பதில் சொல்லியிருக்கேன். வெக்கத்தை விட்டு இந்த திருச்சி மாநகரத்தை சொல்கிறேன், கேட்ட கேள்விக்கு இந்த பிரதமர் பதில் சொல்லியிருக்காரா? நான் கேட்ட கேள்விக்கு ஏங்க இந்த பக்கத்து பாடாலூர் ஹைஸ்கூலில் படித்தேங்க, நான் ஒன்றும் பெரிய கான்வென்ட்லாம் கிடையாது, முசிறி பொட்டக்காடு ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன், அப்புறம் மதுரை லா காலேஜ். இந்த ராஜா தனியார் கல்லூரிக்கு போன வரலாறே கிடையாது. நான் பொட்டை இங்கிலீஷில் பேச வச்சுக்குவோம். நாடாளுமன்றத்தில் கேட்ட மோடியை, அதானின்னு ஒரு பெரிய நிறுவனம், மோடிக்கு வேண்டிய நிறுவனம், அந்த நிறுவனம் அந்த அதானியை எல்லா நாடுகளுக்கும் தன்னுடைய சொந்த விமானத்தில், தன்னுடைய அரசு விமானத்தில் கூட்டிகிட்டு போனவர் மோடி. ஆஸ்திரேலியாவில் போய் கையெழுத்து போடுறார், ஃபோட்டோ இருக்கு. விமானத்தில் அவரோட உட்காந்து சாப்பிட்றார், ஃபோட்டோ இருக்கு. எல்லா நாடுகளுக்கும் போறார், இலங்கைக்கு போறார், கையெழுத்து போடுறாங்க, ஒப்பந்தத்தில் இவர் தான் இருக்காரு. அதானி என்கின்ற தொழிலதிபரை தன்னுடைய அரசு விமானத்தில் ஏற்றிக்கொண்டு அரசு முறை பயணமாக போன மோடி பல நாடுகளுக்கு போய் அவர்களுக்கு ஒப்பந்தத்தை வாங்கி தந்தார். அந்த கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி அமெரிக்காவில் ஹிண்டன்பர்க்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் ஒரு அறிக்கை கொடுக்குது. அந்த அறிக்கை பெரிய அறிக்கை தான், 2 வார்த்தை படிச்சவங்களுக்கு சொல்கிறேன் திருச்சியில். ஏன்னா திருச்சியில் தான் கலைஞரே செய்தியாளர்களை பார்க்கணுன்னா ஒன்று சென்னையில் பார்ப்பார், இல்லை திருச்சியில் பார்ப்பார். சென்னையில் பார்த்தா எவ்வளோ வேகமாக செய்திகள் போகுமோ அதே வேகமாக திருச்சியில் இருக்கிற ஒரு காலத்தில் செய்தி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதனால் நீங்கள் சொல்கிறேன், ஹிண்டன்பர்க் போட்ட 2 வரி தான், ஸ்டாக் மெனிப்புலேஷன், பங்குகளை பூதாகரப்படுத்தி தப்பு பண்ணியிருக்கீங்க, ஸ்டாக் மெனிப்புலேஷன், அக்கௌண்டிங் ஃப்ராட். அதானி பண்ணியிருக்கிறது அக்கௌண்டிங் ஃப்ராட், கணக்கு வழக்கில் ஃப்ராட் பண்ணியிருக்க, பங்குகளை கூட்டி கழிச்சு காமிச்சு உன்னுடைய மதிப்பை கூட்டியிருக்கிற உலக சந்தையில், இந்த 2ஐயும் நீ பண்ணியிருக்க அப்படின்னு அறிக்கை கொடுத்துட்டாங்க. நாடாளுமன்றத்தில் நாங்கள் என்ன கேட்டோம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் பேசுகிறேன், பிரதமர் மோடி அவர்களை இப்போதும் உங்களை நான் குற்றம் சாட்டவில்லை, உங்களுடைய நேர்மையை நான் சந்தேகிக்கவில்லை, சிபிஐ என் மீது ஒரு வழக்கு போட்டுவிட்ட காரணத்தினாலே நான் குற்றவாளி அல்ல என்று நானே செய்திருக்கிறேன். as long as the charges are not proved you are not guilty. எனக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா நான் வந்து குற்றவாளி, அது வரைக்கும் நான் குற்றவாளி இல்லை, குற்றம் சாட்டப்பட்டவர் தான். மோடி அவர்களே, உங்கள் மீது இருக்கிற மரியாதை நான் குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை, குறைத்துக் கொள்ள மாட்டேன். I will not dilute even a single inch on your reputation. ஆனால் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு அவர் இருந்தார் அவையில். அக்கௌண்டிங் ஃப்ராடுங்கிறான் அதானிய, ஸ்டாக் மெனிப்புலேஷன் சொல்கிறான். நீங்கள் தான் கூட்டிகிட்டு போனீங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போனவனுக்கு ஃப்ராடுனா நீங்கள் ஃப்ராடான்னு நான் கேட்டேன். நீ ஃப்ராடு இல்லைன்னா பதில் சொல்லுன்னு கேட்டேன். நான் உன்னை ஃப்ராடுன்னு சொல்லலை, விவாதத்துக்கு வாங்கன்னு சொன்னேன். கடைசி வரைக்கும் வரலையே, கடைசி வரைக்கும் வரலையே. என்ன சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் 2 எம்பி கேட்டான், பிஜேபி 1000 பேர் இருந்தாலும் எங்கள் ஃப்ராடு நீ சொல்லாமண்ணா, அதான்டா இங்கே வந்து கேட்குறேன்னு. அவனுக்கு அங்கே கேட்க பயம். இப்படி ஒரு பிரதமர், இப்படி ஒரு பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு, அதை விட இன்னொன்று கொடுமை சொல்லட்டுமா, இந்த நாடாளுமன்றமும் இந்த அரசாங்கம் எப்படி இயங்குகிறது என்பதற்கு உதாரணம் தாய்மார்கள் வந்திருக்கீங்க. மணிப்பூர்னு ஒரு மாநிலம், அங்கே 2 கம்யூனிட்டி, 2 ஜாதி, மைத்திரின்னு ஒரு இனம், குக்கீஸ்னு ஒரு இனம், ஒரு இனம் மலைவாழ் மக்கள். அந்த மாநிலத்தினுடைய பூகோள அமைப்பே மலை சார்ந்த பகுதி. அங்கே இருக்க ட்ரைபல்ஸ் மலைவாழ் மக்களுக்கு சில உரிமைகள் கொடுத்துருக்காங்க, வேலை வாய்ப்பில் ரிசர்வேஷன் இருக்குது, இடஒதுக்கீடு, இங்கே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஓபிசி இருக்கிற மாதிரி. அது அந்த மக்களுக்கு, இன்னொரு இன மக்களுக்கு பிடிக்கல, அவங்களும் தங்களையும் எஸ்டி ஆகணும்னு கேட்குறாங்க. அதில் ஒரு சின்ன சிக்கல், 2 ஜாதிக்கு தகராறு வந்துடுது. 63 பேர் 75 பேர் கொலை பண்ணுறாங்க, பட்ட பகலில் கொலை பண்ணுறாங்க மணிப்பூரில். ஒரு பெண்ணை அம்மனமாக ஆக்கி 200 பேர் 300 பேர் செல்ஃபோனில் படம் எடுத்துக்கிட்டு அம்மனமாக அழைச்சிட்டு போய் போலீஸ் கொண்டு போய் அந்த மாபுக்கிட்ட விடுது. யார்? போராட்டக்காரர்கிட்ட விடுது. அந்த போராட்டக்காரர்கள் அந்த பொண்ணை கற்பழிக்கிறாங்க. அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் நாங்கள் விவாதம் கொண்டு வரோம். அரசாங்கமே ஒன்று இல்லை. பைரன் சிங் ஒரு முதலமைச்சர் வெளியே வர்ற 43 நாட்கள் அவர் சொல்றார் மணிப்பூரில் இதெல்லாம் சாதாரணங்கிறார். எத்தனை கொலைகள்,
எத்தனை கற்பழிப்புகள், எத்தனை பேர் இறந்தார்கள், கணக்கு வழக்கே இல்லை. இன்னொரு கொடுமையை சொல்லட்டுமா? போலீஸ் ஸ்டேஷனில் உண்மையை சொல்கிறேங்க, இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. மணிப்பூரில் 70% போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரர்கிட்ட துப்பாக்கி இல்லை, அங்கே நிற்கிற ராணுவ வீரர்கிட்ட துப்பாக்கி இல்லை. அவ்வளவு துப்பாக்கி போராட்டக்காரன் வந்துருச்சு, மாறி மாறி சுட்டுக்கிறான். துப்பாக்கியே இல்லை போலீஸ் ஸ்டேஷனில். இதெல்லாம் உண்மை, அறிக்கையே வந்திருக்கு. இதை நாங்கள் கேட்டோம். மணிப்பூர் தீப்பற்றி எரிகிறது, பிரதமர் அவர்களே வந்து பதில் சொல்லுங்கன்னோம். பிரதமர் கடைசி வரைக்கும் வரல. உள்துறை அமைச்சர் வந்தார். உள்துறை அமைச்சர் சொன்னார், நாங்கள் சொல்வதை எல்லாம் சரியாகத்தான் செய்கிறார், முதலமைச்சரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். முதலமைச்சரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். அப்பதான் நாங்கள் கேட்டோம், ஒரு பெண்ணை நிர்வாணமாக அழைச்சிட்டு போய் 200 பேர் கற்பழிக்கிறான், அதை வீடியோவில் டேப் பண்ணுறான், அதை வெளியே விடுறான், போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போய் எல்லா துப்பாக்கி எடுக்கிறீங்க, கொள்ளை நடக்குது, கூத்து நடக்குது. இந்த அயோக்கியத்தனத்தை, இந்த அநாகரிகமான செயலை நிறைவேற்றி இருக்கின்ற முதலமைச்சரை இன்னும் நீங்கள் ஏன் வைத்திருக்கிறீர்கள், என்ன காரணம் கேட்டோம். பதிலே இல்லை. நான் அதனால சொல்றேன், அதானிக்கு பதில் இல்லை. உலக நாடுகள் கண்டித்தது மணிப்பூரை. ஐரோப்பாவினுடைய நீதிமன்றத்தை மன்னிக்கவும், ஐரோப்பாவினுடைய பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். மணிப்பூரில் நடந்தது மிகப்பெரிய கலவரம் அல்ல, அது இனப்படுகொலை. உலகமே சிரிச்சது. ஆனால் நாடாளுமன்றத்திற்கு மோடி பதில் சொன்னாரா? மணிப்பூருக்கே பதில் சொல்லாத மோடி, அதானியுடைய ஊழலுக்கு பதில் சொல்லாத மோடி, தமிழ்நாட்டுக்கு பணம் ஊழல்னு கேட்டால் நாங்கள் கொடுத்துட போறாரு. எங்களுக்கு தெரியும். இதை வேற நிர்மலா சீதாராமன், நான் திருச்சியில் தான் படித்தேன், திராவிடம்லாம் பொய், எனக்கு வந்து ஹிந்தி படிக்கிறதுக்கே வாய்ப்பு கொடுக்காம விட்டாங்க திமுக. அந்த அம்மா, நான் அந்த அம்மா கேட்குறேன், சிதம்பரம் மட்டுமல்ல, சிதம்பரத்துக்கு பின்னால் வந்த எல்லா நிதியமைச்சர்களும் பிஜேபி உட்பட சிதம்பரம் சொன்னாங்கிறதுக்காக ஒரு திருக்குறளை, ஏதாவது ஒரு தமிழ் செய்யுளை பட்ஜெட் உரையில் கட்டாயம் சேர்த்துருப்பாங்க. திருச்சியில் படிச்சீங்களா நிர்மலா சீதாராமன்? நீங்கள் சேர்த்தீங்களான்னு கேட்குறேன். சேர்க்கலையே. நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட்னு ஒரு ஃபண்ட் இருக்கு, நல்லா கவனிங்க. ஒவ்வொரு மாநிலமும் புயல் வருதோ, வெள்ளம் வருதோ, நெருப்பு வருதோ, அதை பற்றி கவலைப்படாமல் வந்தால் இந்த பணத்தை எங்களுக்கு பத்திரமா பாதுகாத்து வைங்கன்னு அனுப்புகிறோம். அந்த பணம் நமக்கு வந்துடும், வெள்ளம் வரும்போதெல்லாம் வந்துடும். தமிழ்நாடு அரசாங்கம் உதாரணம் சொல்கிறேன், 1000 கோடி கொடுத்தா அந்த 1000 கோடி நமக்கு திரும்ப வந்துடும். ஆனால் ஒரு மாநில அரசாங்கத்தால், மாநில சர்க்காரால் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு விளைவுகள் மோசமாக இருக்குமானால், ஒரு பூகம்பம் வந்திருக்குமானால், ஒரு பெரிய வெள்ளம் வந்து மாநில அரசாங்கத்தினுடைய நிதி சுமைக்கு சக்தியை மீறி ஒரு ஆபத்து வந்திருக்குமானால், அவங்க தனியாக பணம் வச்சுருக்காங்க, நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்டு. இது வேற, அது வேற. நல்லா கவனிங்க. மாநிலங்கள் கொடுத்து எங்களுக்கு ஆபத்து வந்தால் ஆபத்து வர நேரத்தில் கொடுங்கிறது வேற. பேங்கில் பணம் போட்டு வைக்கிறோம், திடீர்னு நம்ம வீட்டில் சாவு நோவு, அதை எடுத்துக்குவோம், நம்ம போட்டு வச்ச பணம். ஆனால் உனக்கு ஏதாவது பாதுகாப்புனா நான் இருக்கம்பான்னு யாராச்சும் இருக்காம நம்ம பாஸ். அது மாதிரி மத்திய அரசாங்கம் 2 ஃபண்ட் இருக்குது, ஸ்டேட் ரிலீஃப் ஃபண்ட், நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட். நல்லா கவனிங்க. நிர்மலா சீதாராமன் நான் தான் கேட்குறேன், கேள்வி நேரத்தில் கேட்குறேன், அம்மா தமிழ்நாட்டுக்கு பணம் தருவீங்களே, அந்த பணம் என்ன ஆச்சுன்னு. அந்த அம்மா சொன்னாங்க, நாங்கள் 500 கோடி கொடுத்துட்டோம். நான் சொன்னேன், அந்த 500 கோடி நாங்கள் கொடுத்த பணம், தேசிய பேரிடர் நிதின்னு ஒன்று இருக்குல்ல, அதுலேருந்து அந்த பணம் என்னாச்சு என்ன, அதாங்க 500 கோடி கொடுத்துட்டோம். நாங்கள் திரும்ப கேட்டேன், எங்க நாங்கள் கொடுத்த பணம் 500 வந்துருச்சு, உங்கள் பணம் எங்கன்னு கேட்டாங்க. அதாங்க 500. நாங்கள் நான் என்ன கவுண்டர் பண்ணியா? டேய் செந்திலா, சலிச்சு போய் எங்கள் ஊர் சினிமாவில் தான் அதெல்லாம் நடக்கும். இப்படி ஒரு அரசாங்கம், இப்படி ஒரு நிதியமைச்சர். இந்த சூழ்நிலையிலே தான் இவருடைய வகுப்புவாதத்தை, இவருடைய இந்துத்துவாவை, இவர்கள் கொண்டு வருகின்ற மதவாத சட்டங்கள் எல்லாம் எதிர்த்து நிற்கிற ஒரே மாநிலம். நான் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், நாடாளுமன்றத்தில் ஒரு 4 நூற்றாண்டு காலம் அங்கேயே இருந்தவன். கட்சி பேதமற்ற என்னோடு பலர்கள் இருக்கிறார்கள். மோடிக்கு பயந்து பல மந்திரி என்கிட்ட தனியாக பேசுவாங்க. ஒன்று சொல்லட்டுமா? ஒரு முக்கியமாக அண்ணன் சொல்கிறேன், ஒரு ரொம்ப சொந்தக்கார பையனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு ரொம்ப முக்கியமான பையன், அந்த பையனுக்கு டிரான்ஸ்ஃபர்னு கேட்டேன், போட்டு கொடுத்தாரு ஒரு மந்திரி, பேரும் சொல்ல துறையும் சொல்ல, ரொம்ப முக்கியமான போஸ்ட், ஒரு IAS போஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு, ராஜா நான் பண்ணி கொடுத்தது மட்டும் தயவு பண்ணி சொல்லிடாத, என் மந்திரி பதவி போயிடு. இன்னொன்று சொல்லட்டுமா? இந்த திருச்சியில் 10 மெடிக்கல் காலேஜ் கொண்டாங்க எடப்பாடி பழனிசாமி பேரில். 10 மெடிக்கல் காலேஜ் அவங்க கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அதில் ஒரு கொடுமை நடக்குதுண்ணா, அமைச்சருக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு திட்டத்தை நாங்கள் அங்கே இருந்து அனுப்பினாலும் அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் 100% நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் அமைச்சராக இருக்கும் போதெல்லாம்
அண்ணன் ரூரல் டெவலப்மெண்ட் இருப்பார், மணியண்ணன் இருந்தார். எந்த திட்டமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ரேஷியோ உண்டு. மத்திய அரசாங்கம் 80% தரும். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரை ஊரக வளர்ச்சித்துறையில் எந்த திட்டமாக இருந்தாலும், குடிநீர் திட்டமாக இருந்தால் 100 கோடி ரூபாய்க்கு திட்டம் தர்றோம். மாநில அரசாங்கம் 20% கொடுத்தா போதும், 80% நாங்கள் கொடுப்போம். அதை 70 ஆக்குனாங்க, 60 ஆக்குனாங்க, இப்போ 50 ஆக்கியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இவங்க பட்ஜெட் போடுற வரைக்கும் நம்ம பணத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க திடீர்னு ஒரு 10 ஸ்கீம் கொடுத்துறாங்க வச்சுங்க, அவன் அறிவிச்சுருவான் ஈஸியாக தமிழ்நாட்டுக்கு 6000 கோடின்னு. அவர் கொடுக்கறது 3000 கோடி தான் ஸ்கீம், அவங்க ஸ்கீமு. ஆனால் 3000 கோடி நம்ம கட்டணும். இந்த மாநிலங்களுக்கு வர வேண்டிய, மாநிலங்கள் கொடுக்க வேண்டிய தொகையை படிப்படியாக தளர்த்தி இன்றைக்கு மாநிலங்களுக்கு நிதிச்சுமையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கிற அரசு இந்த மோடி அரசு. கேட்டால் சொல்லிவாங்க நான் பணம் கொடுத்துட்டேன்னு. எய்ம்ஸுக்கு சொன்ன மாதிரி அப்படித்தான் இந்த மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு. ஒரு மந்திரியாக பதவி போச்சு. அதுக்காக எந்த ஊருக்கோ போக வேண்டிய மெடிக்கல் காலேஜை நைஸாக போட்டு ஊட்டி கொண்டு போயிட்டேன். ஊட்டி கொண்டு போனது எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பின்னாடி அவங்களுக்கு போச்சு, மந்திரி பதவி போச்சு. இப்படி ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரனா கூட நம்ம சூழ்ச்சி செய்து தான் வாங்கணுமே தவிர இவர்களோட நேரடியாக வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு டெல்லியில் நிலவுகிறது. இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்போ நான் உதாரணமாக ஹவுசிங் சொல்கிறேன். வீடு கட்டுறதுக்கு 1.5 லட்சம் கொடுக்குறாங்க. 1.5 லட்சத்தில் வீடு கட்ட முடியுமா? இது மூணவங்களாம் செய்கிற வேலையா? மோடி செய்கிறார். 1.5 லட்ச ரூபாயில் வீடு கட்ட முடியுமா? என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு நாங்கள் 1 லட்சம் வீடு கொடுத்து விட்டோம். எவ்வளோ கொடுத்தீங்க? 1.5. அதுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மாமனிதர் உன் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் 12 லட்ச ரூபா கொடுக்கணும் வீடு கட்ட. நீ கொடுத்த வீட்டை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 12 லட்ச ரூபா கட்ட வேண்டியிருக்கு. இதுக்கு பேர் உங்கள் திட்டம், இதுக்கு பேர் பிரதமன். அதுக்கு வாய் வேற நுழைய மாட்டேங்குது. எல்லாம் சர்வ சிக்ஷா அபியானுங்கிறான். எங்கள் வக்கீலுங்களா எங்கள் சட்டத்தை மாற்றி விட்டானே. இந்தியன் பீனல் கோட் இப்போ இல்லை, சிஆர்பிஎஸ்சி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இல்லை, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இல்லை. ஏன்னா வெள்ளைக்காரன் கொண்டு வந்ததான். நான் தான் கேட்டேன், நாடாளுமன்றத்தில் கேட்டேன், எப்போ வெள்ளைக்காரன் கொண்டு வந்ததெல்லாம் எடுக்கிறல்ல, நீ போயிட்டு இருக்க காரை அவன் கொண்டு வந்தது தான், நீ ஓடுற ஃபேன் அவன் கொண்டு வந்தது தான், நீ சுடுற இட்லியை தவிர எல்லாம் அவன் கொண்டு வந்தானே. இப்போ சட்டம்னா என்னன்னே தெரியல. ஆக இப்படி ஒரு அரசாங்கம் நாடாளுமன்றத்தை மதிக்காமல், நான் திறந்த திருச்சியிலே சொல்லுகிறேன், கற்றறிந்த மக்களுக்கு திருச்சியிலே சொல்லுகிறேன், ஒரு ஒன்றிய அரசாங்கத்திற்கு அதிகாரத்துக்கு வருகிறவர்கள் ஒன்றிய அரசின் அரசியல் சட்டமைக்கு உட்பட்ட நிறுவனங்களை கை வைக்க மாட்டாங்க. நேரு காலத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு எல்லா அரசாங்கம் பயப்படும். நான் இருக்கிற வரையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பயப்படுவார்கள். உச்சநீதிமன்றத்தில் தலையிட மாட்டோம். எலெக்ஷன் கமிஷன், அரசியல் சட்ட அமைப்பு தலையிட மாட்டோம். ஒரு நாடாளுமன்ற சட்டமன்றம், அரசியல் ஏற்பட்டிருக்கிற அமைப்பு தலையிட மாட்டோம். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட் எங்களுக்கு வேணான்னு தீர்மானம் போட்டோம். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை தீர்மானம் போட்டோம், எடப்பாடி சேர்த்து. நல்லா கவனிங்க, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுக்கு நீட் வேண்டாம் என்று சொன்னால் என்ன பொருள் என்றால், ஒவ்வொரு எம்எல்ஏக்கு பின்னாடி ஓட்டு போட்டால் 3 லட்சம் பேர், 2 லட்சம் பேர். அப்போ ஒரு எம்எல்ஏ ஓட்டு போட்டால் 3 லட்சம் பேர் ஓட்டு போட்டதா அர்த்தம். 234 எம்எல்ஏ ஓட்டு போட்டால் 8 கோடி தமிழர்களும் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு நீட் வேண்டாம் என்று சொன்னதாக அர்த்தம். இது சட்டமன்றம் எடுத்த முடிவு. சட்டமன்றம் எடுத்த முடிவை மோடி தலைமையில் இருக்கிற நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்ப அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற சட்டமன்றம் என்கின்ற அரசியல் அமைப்பால் உருவாக்கப்பட்ட அமைப்பை நாடாளுமன்றம் மதிக்கல. சரி, பரவாயில்ல. நாடாளுமன்றத்தில் நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் தெரியுமா? மாதம் 80,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாக்க, மாதம் 80,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா ஒரு பிராமண பையனுக்கோ அல்லது மேல்ஜாதி பையனுக்கோ எப்படி ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு ஒரு முத்தரையருக்கு, ஒரு செட்டியாருக்கு, ஒரு அருந்தையருக்கு, பறையருக்கு, பல்லருக்கு, முதலியாருக்கு, வன்னியருக்கு எப்படி இடஒதுக்கீடு இருக்கிறதோ அது மாதிரி பிராமணர்களுக்கும் 10% இடஒதுக்கீடு. எவ்வளோ சம்பாதிச்சா போதும்? 80,000. அப்போ வருஷத்துக்கு 8 லட்சமா? 10 லட்சம். வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருவருக்கு, முன்னேறிய சமூகத்திற்கு, தாழ்த்தப்பட்டவர் அல்லாதவருக்கு, பிற்படுத்தப்பட்டவர் அல்லாதவருக்கு 10% இடஒதுக்கீடை அப்படியே லாபகமாக, யாரும் போராட்டம் பண்ணாமல், யாரும் தன்னை எரிச்சிக்காம, அதற்காக எந்த போராட்டமும் இல்லாமல் லட்டு மாதிரி தூக்கி கொடுத்தாங்க. ஒரே நாள், ஒரே நாடாளுமன்றத்தில் ஒரே நாள் சட்டம் தான். ஆனால் நம்ம பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு இடஒதுக்கீடா பெரிய போராட்டம். மண்டல் கமிஷன் காலத்திலே தொடங்கி போராட்டம். ஆனால் போகிற போக்கில் பிராமணர்களுக்கு 10% இடஒதுக்கீடு. இந்த 10% இடஒதுக்கீடு வந்ததுக்கு பிறகு நான் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த ஊரில் இருக்க எல்லாரும் நான் சொல்கிறேன், இங்கே புள்ளமார் இருக்காங்க, முதலியார் இருக்காங்க, முத்தரையர் இருக்காங்க, கல்லர் இருக்காங்க, மறவர் இருக்காங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஐஐடி என்கின்ற உயர்ந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில்
தலித் மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் ஆண்டுதோறும் 10 பேருக்கு மேலே சூசைட் பண்ணிக்கிறாங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி. ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களும் போதுமான புரிதல் இல்லாமல் படிக்க முடியல. எங்கள் ஸ்டாண்டர்ட் படிக்க முடியல. எங்கள் கல்வி நிறுவனத்தினுடைய அந்த பாட புத்தகத்தை படிக்கக்கூடிய அறிவு அவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறான். சரி, நான் ஒரு கேள்வி கேட்டேன். 200 மார்க்குக்கு 199 வாங்கினா எஃப்சி. நல்லா கவனிங்க. 200 மார்க்குக்கு 198 வாங்கினா எஃப்சி. 200க்கு 197 வாங்கினா பிசி. 200க்கு 195 96 வாங்கினா எஸ்சி. இடம் கிடைக்குது. இந்த 196 வாங்கினவன் 195 97 வாங்கினவன் பாடத்திட்டத்தை படிக்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறான். இந்த பிராமணர்களுக்கு உயர்ஜாதிக்கு 10% கொடுத்தாங்கல்ல, அவன் வாங்கின மார்க் எவ்வளோ தெரியுமா? 187. வெறும் 187 வாங்கி 10% உள்ள வந்து அவன் பாட புத்தகத்தை படிச்சுக்கிட்டு சூசைட் பண்ணிக்கல. ஏன்டா 195 வாங்கினவன் முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஏன் 184 வாங்கினவன் ஏன் சூசைட் பண்ணிக்கலான்னு கேட்டேன். பதிலே இல்லை. அப்போ அவன் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு காரணம் மதிப்பெண் அல்ல, பாடத்திட்டம் அல்ல, நீ பண்ணுற அவலம், நீ பண்ணுற அயோக்கியத்தனம். அவன் ஜாதியை சுட்டி காட்டி நீங்களாம் படிக்க முடியலான்னு கேட்டிருப்பீங்க. நல்லா போய் விசாரி. இப்போ என்கொயரி போட்டிருக்கோம். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நிலைமை இருந்தது சமூக அமைப்பில்? சூத்திரன் படிக்கக்கூடாது, தாழ்த்தப்பட்டவன் படிக்கக்கூடாது. அதை தான் இப்போ மோடி என்ன கொண்டு வரார்? அது என்ன திட்டம்? விஸ்வகர்மா. நான் தான் சொன்னேன், விஸ்வகர்மா திட்டம். நாடாளுமன்றத்தை சொன்னேன். 80 வயதுக்கு போனவர்கள் ஒரு அருந்ததியரை வந்து செருப்பு தைக்கிறது பணம் கொடுக்கணும் நியாயம். அதுக்கு மேலே பழைக்க முடியாது. ஒரு தச்சரை 60 வயசுக்கு மேலே நீங்கள் வேலைக்கு போக முடியாது, நான் மாதம் 5 லட்சம் பணம் கொடுக்குறேன், நீ தச்சராருன்னு சொன்னால் பரவாயில்ல. 15 வயது முடித்து 10th 10வது தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவன் உடனடியாக அவனுடைய அப்பன் தொழிலை செய்தால், குலத்தொழிலை செய்தால் அவருக்கு 5 லட்ச ரூபா லோன் கொடுக்குறாங்க, ஃப்ரீ லோன். இதுக்கு என்ன காரணம்? அவனை வாழ வைக்கிறது இல்லை, அவன் இருக்கிற சாதியை வாழ வைத்தால் தான் இவர்களால் வாழ முடியும். அப்போ இந்த பிசி எஸ்சி எல்லாம் அப்படியே இருந்தாதான் உயர்ந்த சாதிக்காரர்கள் இந்துத்துவ பெயரால் ஆட்சி நடத்த முடிய வேண்டும் என்பதற்காக மீண்டும் குலக்கொள்கையில் கொண்டு வருகிறீர்கள் என்று நாடாளுமன்றத்தில் உரக்க குரல் கொடுத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். யாருமே கிடையாது. இப்படி இன்னைக்கு பேசியிருக்காரு. நான் இல்லை நாடாளுமன்றத்தில். நேற்று அபிஷேக் பானர்ஜி, மம்தா பானர்ஜியுடைய அண்ணன் பையன் நாடாளுமன்றத்தில் அருமையாக பேசியிருக்கார். ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கார். இந்த அரசாங்கம் எப்படி தெரியுமா இருக்கு? ரிவர்ஸ் ராபின்ஹுட் இருக்கார். ராபின்ஹுட்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் கண்டுபிடிக்கவே முடியாது. பணக்காரன் இருக்க பணத்தெல்லாம் எடுத்து வந்து ஏழைகள்கிட்ட கொடுத்து விடுவார். ராத்திரி போய் கொள்ளடிப்பார், கொள்ளடிச்சு ஏழைகள் கொடுப்பார். இப்படி ஒரு கேரக்டர் இருந்தது ஒரு கற்பனை. அதுக்கு பேர் ராபின்ஹுட். இது பரவலாக எல்லோரும் எல்லா வரலாற்று ஆசிரியர் எழுதுறது தான். இப்படி ஒரு கேரக்டர் இருந்தது. பணக்காரன் போய் கொள்ளடிக்க வேண்டியது, கொலை பண்ண வேண்டியது, அந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்து ஏழை கொடுத்துட வேண்டியது, பசியார் கொண்டு கொடுத்துட வேண்டியது. இதுக்கு பேர் ராபின்ஹுட். இன்னைக்கு என்ன சொல்றாரு அபிஷேக் பானர்ஜி? மோடி அவர்களே, நீங்களும் ஒரு ராபின்ஹுட் தான், ஆனால் ரிவர்ஸ் ராபின்ஹுட் இருக்கார். என்னன்னா, ஏழைக்கிட்ட பிடிங்கி பணக்காரன் கொடுத்துருக்கீங்கன்னு இன்னைக்கு பேசியிருக்காரு. என்ன காரணம் என்றால், அதானி உள்ளிட்ட அந்த கிங்ஃபிஷர் வச்சிருந்தார், அவர் பேர் மல்லையா உட்பட்ட எல்லா முதலாளிகளுக்கும் நீங்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் தள்ளுபடி செய்த கடன் 27,000 கோடி, 27 லட்சம் கோடி, 27 லட்சம் கோடி முதலாளிகளுக்கு தள்ளுபடி. ஆனால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் வாங்கிய கல்வி கடன் இருக்குல்ல, அந்த கல்வி கடனை முதலமைச்சர் 10 கடிதம் எழுதினார். தள்ளுபடி பண்ணீங்களா? இந்த முறை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கடன் வாங்கியிருக்கிறார்களே 60 கோடி ரூபாயை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று தள்ளுபடி செய்த ஒரே தலைவர் இந்தியாவிலேயே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான மனிதரை தவிர யார் இருக்கு? இவற்றையெல்லாம் நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், பட்ஜெட்டில் தமிழ்நாடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, அவர்களுக்கு வேண்டாத எந்த சாதியும் வந்துவிடக்கூடாது, அவர்களுக்கு வேண்டாத வர்ணாதர்மத்துக்கு அப்பாற்பட்டிருக்கிற குரல் கொடுக்கின்ற எந்த சாதியும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பட்ஜெட். அது விஸ்வகர்மா திட்டமாக இருந்தாலும், தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கடனை தடுப்பு செய்ய முடியாத ஒரு திட்டமாக இருந்தாலும், எந்த திட்டமாக இருந்தாலும் இவர்கள் வைத்திருக்கிற திட்டம் மேல் சாதிக்காரர்களுக்கும் முதலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கு முதலியமாக இருக்கின்ற தலைக முதலாளிகளுக்கும் கொண்டு வருகிற திட்டமாகத்தான் இந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. என்ன ஒரே ஒரு வருத்தம், எல்லாத்தையும் அடக்கிட்டாங்க. இந்தியாவில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ இந்த 3ல் ஏதாவது ஒன்றை காட்டி முடிச்சிட்டாங்க கதையை. நமக்கு ஏண்டா வம்புன்னு ஆயிட்டாங்க.
மோடியை எதிர்ப்பதற்கு யாருக்கும் திராணி இல்லை, யாருக்கும் மன வலிமை இல்லை. நான் திறந்த இந்த திருச்சியில சொல்லுகிறேன், மோடியினுடைய அரசாங்கத்தை, மோடியை தனிப்பட்ட முறையில் அல்ல, மோடியினுடைய ஆளுமையை, அந்த பிம்பத்தை, தவறான பிம்பத்தை, அரசியல் ஆளுமையை, மதவெறியை எதிர்த்து நின்று கேட்கக்கூடிய ஒரே ஒற்றை தலைவனாக இந்திய துணைக்கண்டத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த மனிதனை தவிர யார் இருக்கா? இப்போ வாரிசு அரசியல் சொல்கிறானே, நாங்கள் ஏன் தம்பி துணை முதலமைச்சர் உதயநிதியை தூக்கி நிறுத்துகிறோம்? நான் அவர்கிட்டயே சொன்னேன், இந்தியாவில் அயோத்திக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்க, கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்கட்டும், ராமரை கும்பிடுங்க, இயேசுவை கும்பிடுறவங்க இயேசு கும்பிடுங்க, அல்லாஹ் கும்பிடுங்க அல்லாஹ் கும்பிடுங்க. அயோத்திக்கு ஒரு தீர்ப்பு வருது, 600 வருஷமாக இருந்த ஒரு மசூதியை இடிச்சுட்டு அந்த இடத்துல கட்டலாங்கிறாங்க. மசூதியை இடித்தது என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இடிச்சது தப்பு, இடிச்சது தப்புன்னா தப்பான இடத்துல கோயில் கட்டுறது தப்பா ரைட்டான சரின்ட்டாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா 6-7 நீதிபதிகள் கொண்டு ஜட்ஜ்மெண்ட்ல, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை யார் எழுதுனான்னு யாரும் ஒத்துக்கல. நல்லா கவனிங்க, 5 பேர் இருந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதுனா, ஜட்ஜ்மெண்ட் எழுது ராஜா, மீதி 4 பேர் ஒத்துக்கிட்டு கைது போடுவாங்க. 5 பேர் கொண்ட ஜட்ஜ்மெண்ட் இருந்தா எழுதுனது அண்ணன் நேரு, மீதி இருக்கிற 3 பேர் ஒத்துக்கிட்டாங்க, 2 பேர் ஒத்துக்கல, எனவே மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட். நான் வக்கீல், இத்தனை ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சிருக்கேன். எந்த ஒரு உயர்மன்ற தீர்ப்புரையும் ஆத்தர், அதை எழுதியவர் யார் என்று போடாமல் எந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பும் உயர்நீதிமன்ற தீர்ப்பும் வந்ததே கிடையாது. ஆனால் 6 பேர் 7 பேர் உட்கார்ந்து அயோத்தியில் தீர்ப்பு கொடுத்தீங்களே, அந்த தீர்ப்புக்கு எழுதியவர் யாருன்னு பேர் இருக்கா? 7 பேரும் கையெழுத்து போட்டிருக்காங்களே தவிர ரிட்டன் பை ஹூம்? இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எழுதுனது யார்? ஆத்தரே இல்லை, யாருன்னே இல்லை. நாங்களே சொன்னோம், ஜட்ஜ்மெண்ட்டை மதிக்கிறோம், நாங்கள் மீற போறதில்லை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கொள்கிறோம், சரியோ தவிர உச்சநீதிமன்றம் தான். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எழுதியது யார் என்று தெரியாமல் ஒரு தீர்ப்பு வருகிறது, என்ன நியாயம்? கேட்ட ஒரே இயக்கம் திமுக தான். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றேன், உச்சநீதிமன்றமே சொன்னாலும் அந்த தீர்ப்பு தவறு என்று சொல்லக்கூடிய வல்லமையை பெற்ற ஒரு இளைஞன் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அவர்தான் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். ஏனென்றால் அவருக்குள் வாழ்வது பெரியார், அண்ணா, கலைஞர், அவர்களெல்லாம் தன்னுடைய இதயத்தில் பதுக்கி வைத்திருக்கின்ற, இருமாப்போடு வைத்திருக்கின்ற ஆரியர் அண்ணன் முதலமைச்சர். அதனால தான் நாங்கள் கொள்கை வழி தான் இந்த வாரிசு. உதயநிதியோ அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ ரத்தத்திற்கு வாரிசு அல்ல, திராவிட சித்தாந்தத்திற்கு வாரிசு, லட்சியத்திற்கு வாரிசு என்கிற காரணத்தினால் நாங்கள் இருக்கிறோம். நான் திறந்த வெளியில் சொல்கிறேன், இந்த மாநாடு கூட்டத்தில் சொல்கிறேன், இன்றைக்கு மோடி அரசாங்கமோ, மோடியில் அரசாங்கத்தில் இருக்கின்ற எல்லா சிப்பந்திகளோ, அரசு ஊழியர்களோ தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து தான் பயப்படுகிறார்கள். நான் எழுதுகிற போது என்னுடைய பேச்சுக்கு பயப்படன்னு சொன்னால் நான் ஏமாற்றுள்ளேன் என்று பொருள். என்னுடைய பேச்சுக்கு பயப்படுகிறார் என்றால், என்னுடைய சித்தாந்தத்துக்கு பயப்படுகிறார் என்றால், நான் கட்டியிருக்கிற கருப்பு சேப்பு வேட்டிக்கு பயப்படுகிறார்கள். அந்த கருப்பு சேப்பு வேட்டிக்கு பின்னால் இருக்கிற கலைஞர் இருக்கிறார், அண்ணா இருக்கிறார், பெரியார் இருக்கிறார். இந்த தத்துவத்தை வெல்லுவதற்கு அவர்களுக்கு திராணி இல்லாத காரணத்தினால் மண்டியிடுகிறார்கள். எதுவரை மண்டியிட வைக்கப் போகிறோம் அதுதான் கேள்வி. ஒருவேளை தவறிவிட்டால், கொள்கையை நீர்த்து போட செய்து விட்டால், அவர்களை நாம் மண்டியிட வைத்துக்கிறோம். இன்றைக்கு நாம் மண்டியிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நாம் மண்டியிடாத சுயமரியாதைக்காரர்கள் என்பதை எப்போதும் நிரூபிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள மறவர்கள் கூடாரம் திருச்சியிலே இருக்கிறது. எனவே அந்த நம்பிக்கையோடு சொல்கிறேன், இந்த முதலமைச்சரை வைத்துக்கொண்டு, இந்த துணை முதலமைச்சரை வைத்துக்கொண்டு ஆதிக்க சக்திகளை, மதவாத சக்திகளை, ஊழல் சக்திகளை முறியடிப்போம். தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்ற மத்திய அரசுக்கு பாடம் புகட்டுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.